நம்முடைய ஆண்டவர் நல்லவர். நாம் ஜெபித்த எல்லா ஜெபங்களையும் ஆண்டவர் கண்டிப்பாய் கர்த்தர் கேட்டிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஆமேன். உண்மையாகவே இந்த ஜெபம் இவ்வளோ ஒரு பெரிய ஜெபமாய் அது ஆர்கனைஸ் பண்ணப்படும் அப்படின்னு நான் நினைக்கல. ஆனாலும் இருக்கிற அந்த கொஞ்சம் பேருக்காக நம்ம திறப்பில் நின்று அவர்களுக்காக ஜெபம் பண்ணி சில ஆலோசனைகளை தர வேண்டும் என்று நான் முயற்சி எடுத்து இந்த ஜெபத்தை நம்ம ஆரம்பித்தோம். ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கிட்டத்தட்ட 1600 ஃபேமிலி குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. 1600 1600 பேர் கணவன் மனைவியாக இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும், ஆண்டவர் செய்யணும் அப்படின்னு. அப்போது ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இத்தனை பேர்? அப்போ நமக்கு தெரிஞ்சே இத்தனை பேர் அப்படின்னா அப்போது தெரியாமல் எத்தனையோ பேர். அப்போ சமீப காலமாக இந்த ஆசீர்வாதங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில தடைபடுகிறது. அதற்கு பல காரணம் இருக்கிறது. ஆனால் உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு அதுக்கு தடைக்கு எத்தனை காரணம் இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடவே தடைபடாது. ஆமேன். ஆண்டவர் நமக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார். அதனாலே இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், நீங்க 100க்கு 100 ஆண்டவரை முழுவதுமாக நீங்கள் நம்பணும். எவ்வளவு வேணும் நீங்கள் சந்தேகப்படாமல், நீங்க கேள்வி கேட்காம. சிலர் ஆண்டவரை நம்புவாங்க, ஆனா சூழ்நிலைகள் சாதகமா இல்லாத போது அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் உண்டாகும். அது நடக்குமா நடக்காதா? நிறைய பேர் மைனஸா சொல்லும் போது அவங்களுக்கு அந்த சலிப்பு தட்டுது. இல்ல, நீங்க ஆண்டவரை நம்புறதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா 100% இல்லை. எத்தனை பேர் என்ன சொன்னாலும் என் ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைபடாதுன்னு நான் 100% அவரை நம்புறேன்னு நீங்க எல்லாருமே நம்பணும். எல்லா ரிசல்ட்டுகளையும் தூர ஒதுக்கி வச்சுட்டு நான் நம்புறேன், எல்லாவற்றை காட்டிலும் என் இயேசு மிகவும் பெரியவர். ஆமேன். அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். தானியேலை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் ஆண்டவரை நம்புகிறான். அவன் நம்புறதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, அங்க சுற்றி இருக்கிற வேலை செய்கிற நிறைய பேர் அவனை கிண்டல் பண்ணி பேசலாம். இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இந்த மாதிரி ஜாலியா சுத்திட்டு இருப்ப? சிங்கம் உனக்காக ரெடி ஆகுது, அதை பட்டினி போட்டுருக்கிறோம், சீக்கிரமா உன்னுடைய எலும்பெல்லாம் கடிச்சு சாப்பிட போகுது. அப்போ சுற்றி வேலை செய்கிறவர்கள் அவங்க மேல ரொம்ப வெறுப்பா இருந்ததுனால கண்டிப்பாக அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி இருப்பார்கள். ஆனால் அவனுடைய இருதயம் கலங்கவே இல்லை. பாருங்க, அதான் வேதம் சொல்லுகிறது, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமானுடைய இருதயம் பதறாது, அது கர்த்தரை நம்பி என்னவா இருக்கும் அப்படின்னா திடனா இருக்குமாமா. அப்போ அந்த தானியேல் அதை நினைச்சு அவனுடைய இருதயம் பதறவே இல்லை. முன்பு ஜெபித்தது போலவே அவன் ஜெபித்தான் 3 வேளையும். கடைசியில பாத்தீங்க அப்படின்னா கர்த்தர் சிங்கங்களுடைய வாய்க்கு தானியேலை கர்த்தர் தப்புவித்தார். அப்போ நம்முடைய ஆண்டவர் சில நேரங்களிலே அமைதியாக இருப்பார், சில நேரத்தில் வெயிட் பண்ணுவார். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத கர்த்தர் பார்ப்பார். அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். எல்லாரும் உங்களை பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் மட்டும் உங்க வாயை மட்டும்தான் பார்ப்பாரு. அவ்வளவு கடினமான சூழ்நிலைக்குள்ளாக நீங்க போகும்போது உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ரொம்ப கவனமா இருக்கணும். பொதுவாக குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு தடையா இருக்கும்போது வாயின் வார்த்தைகளால் அவங்க டக்குன்னு வார்த்தையை விடுவாங்க. ஆண்டவரை மறுதலிக்கிறது, ஆண்டவரை திட்டுறது மாதிரி பேசுறது. சாரால் அப்படிதான். பாத்தீங்கன்னா அது வரைக்கும் அவங்க ஆயத்தமா இருந்தாங்க. ஆனா அந்த நாட்கள் தாண்டின உடனே வேதம் சொல்லுகிறது, சாரால் நகைத்தாள் என்று வேதம் சொல்லுது. அப்படின்னா சிரிச்சாங்களாமா அவங்க. அப்ப அவங்களுடைய இருதயத்தின் ஆழத்துல கான்பிடண்டா என்ன நம்பினாங்க அப்படின்னு சொன்னா, இனி எனக்கு எல்லா ஸ்திரீகளுடைய வழிபாடு நின்று போயிடுச்சு, இனி எனக்கு எங்க போய் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த தூதன் சொன்ன உடனே அவங்களுக்கு நக்கல் பண்றது மாதிரி இருக்குது. அவங்க சிரிச்சாங்களாமா, என்ன விளையாட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்கிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சாங்களாமா. அப்போ தூதர்கள் அதை அறிஞ்சிட்டு சொல்றாங்க, சாரால் நகைத்தாள் அப்படின்னு சொல்லும்போது உடனே பயப்பட்டு இல்ல 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 நான் அப்படியெல்லாம் செய்யல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்களுக்கு வெறுப்பும் உங்களுக்கு அவமானங்களும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரை விட ஒரு கடினமான பாதையில ஆண்டவர் உங்களை கொண்டு போகும்போது உங்க வாயிலிருந்து ஆண்டவருக்கு பிரியமற்ற எந்த வார்த்தையும் வந்துடவே கூடாது, எப்பொழுதுமே வந்துடக்கூடாது. இதுவரையிலும் ஒருவேளை இந்த சூழ்நிலையில கடந்து உங்க வாயினால ஏதாவது நீங்க தேவையில்லாம அறிக்கை செஞ்சிருந்தீங்கன்னா, ஆண்டவருக்கு விரோதமாய் பேசியிருந்தீங்கன்னா அதற்காக நீங்க மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, என்னுடைய கோபத்தின் மிகுதியினால நான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஏன்னா மரணமும் ஜீவனும் உம்முடைய கையில இருக்கிறது, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது உம்முடைய கையில இருக்கிறது, நான் அப்படி உங்களிடத்துல கேள்வி கேட்க கூடாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நீங்க கர்த்தர் சமூகத்துல கண்டிப்பா நீங்க ஜெபிக்கணும். அப்போ உங்க வாயின் வார்த்தைகளை ஆண்டவர் பார்ப்பாரு. எந்த சூழ்நிலைக்குள்ள நீங்க போனாலும் உங்க வாயிலிருந்து என்ன வரணும் அப்படின்னா, கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. 7 மடங்கு அக்கினி சூளை ஏறினாலும் இல்ல சின்ன அக்கினி சூளா இருந்தாலும் கர்த்தர் தப்புவிக்கணும்னு நினைச்சாருன்னா ஆண்டவர் அழகாய் ஆச்சரியமாய் நம்மை தப்புவிக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஆமேன்.
அதான் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. ராஜா இப்ப எச்சரிக்கிறாரு, நான் இந்த மாதிரி அவ்வளவுதான், உன்னை இந்த நீ கர்த்தரை மறுதலிக்கலைன்னா இந்த அக்கறை சூளையில உன்னை போட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க சொல்ற வார்த்தையை பார்த்து 7 மடங்கு அதிகமாகுது. அதான் உங்க பிரச்சனை இப்ப இருக்கிறது மாதிரி இருந்தாலும் உங்க பிரச்சனை 7 மடங்கு அதிகமானாலும் அதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நினைச்சாருன்னா ஒன்னிலிருந்தும் கர்த்தர் உங்களை தப்பு வைப்பாரு, இல்ல அது 7ஆ மாறினதற்கு பிறகும் தப்பு வைக்கிறதற்கு அவர் வல்லவரா இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்க சொல்லலாம், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இது நடந்திருந்தா நல்லா இருக்குமே, இப்ப எல்லாமே எனக்கு போயிச்சே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, ஆண்டவர் போனதை நமக்காக உருவாக்கி நமக்காக செய்யறதுக்கு வல்லவரா இருக்கிறார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வேணும். என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் நம்புறேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை நீர் தருவீர் என்று நான் நம்புகிறேன். என் தலையை நிமிர பண்ணுவீர் என்று நான் நம்புகிறேன். சொந்தங்களுக்கு முன்பாக என்னை நீ ஆசீர்வதிப்பீர் என்று நான் நம்புகிறேன். என் சரீரம் அதற்கு ஏற்ற பலன் அடைந்தது என்று நான் நம்புகிறேன். என் பிள்ளையினுடைய சரீரம் பலன் அடைந்தது என்று நம்புகிறேன். நீங்க உங்களுடைய விசுவாசத்தை நீங்க வளர்த்துங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் பெரிய காரியத்தை நமக்காக கர்த்தர் செய்வார். ஆமென். நான் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் பாஸ்டர் ஜெபமணி அவர்களிடத்திலிருந்து இந்த விசுவாசத்தை நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்போ எங்கள் பாஸ்டர் கன்வென்ஷன் கூட்டத்தை அவங்க ஒழுங்கு செய்வாங்க. 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம் நடக்கும். எங்கள் பாஸ்டர் சர்ச்சில் காணிக்கை எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி காணிக்கை பெட்டி ஒரு ஓரத்தில் சைடில் இருக்கும். அவர் சொல்லுவார், யாருக்காவது போடணும் அப்படின்னு நினைச்சா நீங்கள் போட்டுட்டு போயிருங்க அப்படின்வாரு. அந்த ஸ்பெஷல் காணிக்கை, கன்வென்ஷன் காணிக்கை அப்படின்லாம் எடுக்க மாட்டார். அந்த கன்வென்ஷன் முடிஞ்ச உடனே எப்படியாவது ஒரு 25 பேராவது ஒவ்வொரு நாள் இரவுலையும் சர்ச்சில் சாப்பிடுவாங்க. அப்போ அது ஒரு பெரிய செலவாக அது இருக்கும். அப்போ ஒரு டைம் பாஸ்டர் வெளியே ஒரு ஊழியக்காரரை கூப்பிடுறாரு. அவரை கூப்பிட்டு 3 நாள் அவர் கன்வென்ஷன் முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் 12 மணிக்கு அவருக்கு பஸ் ஏற்றி அவரை வெளியூருக்காக அனுப்பணும். இன்னும் அவர் கையில் காணிக்கை கொடுக்கறதுக்கு பாஸ்டருடைய கையில் பணமே இல்லை, சுத்தமாக பணம் இல்லை. அப்போ எங்களுக்கு தெரியுது அது பாஸ்டர் கையில் காசு இல்லை, எப்படி இந்த ஊழியக்காரரை அனுப்ப போறாரு அப்படின்னு ஒரு கேள்விக்குறி. சரி, நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு வரேன்டே அப்படின்னு போனார். உள்ள அவருடைய ரூமுக்குள்ளே போனார். போய் உட்காந்து அழுது ஜெபம் பண்ணாரு. என்னன்னு தெரியல, கரெக்டாக ஒரு 10-10:15 மணி இருக்கும். சர்ச்சில் அந்த மணி ஆர்டர் கொண்டு வர போஸ்ட்மேன் வராரு. உங்கள் பாஸ்டருக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு அப்படின்றாங்க. அப்போ நாங்கள் கதவை தட்டி, பாஸ்டர் இந்த மாதிரி மணி ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பாஸ்டர் வெளியே வந்தார். அந்த பணத்தை சைன் போட்டு வாங்கினார். வாங்கி கவருக்குள்ளே வச்சு நேராக அந்த ரூம் கொண்டு போனார். கொண்டு போய் அந்த ஊழியக்காரருக்கு பணம் கொடுத்து, சரி பாஸ்டர் நீங்கள் கிளம்புறங்க, உங்களுக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அனுப்பி விட்டாரு. அப்போ எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அந்த திரும்பி அந்த அட்ரஸை பார்க்குறாரு. எங்கள் பாஸ்டர் மரணம் வர்ற வரைக்குமே யார் அந்த பணத்தை அனுப்புனாங்கன்னு எங்கள் பாஸ்டருக்கு தெரியவே தெரியாது. ஸோ அப்போது அந்த தேவைகளின் மத்தியிலையும் போய் உட்கார்ந்து கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்த உடனே ஆண்டவருடைய அற்புதத்தை எங்கள் கண்ணால் நாங்கள் கண்டோம். அவருக்கு கேன்சர் அப்படின்னு ஒரு கட்டி, இந்த கட்டி சீல் அப்படியே சீலாக போயிட்டே இருக்குது. அவர் ஜிப்பா போட்டிருப்பார். அந்த ஜிப்பாவை இறுக்கி இதில் பட்டன் போட்டிருப்பார். இந்த இடத்துல ஒரு சின்ன கர்ச்சிப் மாதிரி ஒரு டவலை வச்சுக்குவார். அந்த பிரசங்கம் முடிச்ச உடனே அந்த டவலை அவர் வெளியே எடுத்தாருன்னா நனைஞ்சிருக்கும். அந்த சீல் அப்படியே அந்த டவல் நனைஞ்சிருக்கும். அப்படிதான். அப்போ எல்லாருமே அவரை பார்த்து சொன்னாங்க, இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், வாங்க ஒரு ஸ்டிச் பண்ணலாம், இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணலாம். கேட்கவே இல்லை. ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுக்குறாரு, இல்லைன்னா எடுத்துக்கிறாரு. நமக்கு என்ன பிரச்சனை? இருந்தா கர்த்தருக்காக, செத்தா பரலோகம். நீங்க ஏன் அதை குறித்து கவலைப்படுறீங்க அப்படின்னு 7 வருஷம் அதே புண்ணோட பிரசங்கம் பண்ணாரு. அதே மாதிரி அவர் அந்த சீலை எடுத்து போறதுக்கு வருத்தமே பட மாட்டார். அவர் அதை குறித்து அவர் யோசிக்கவே இல்லை. தூக்கி போட்டு அடுத்த துணி எடுத்து வைப்பார். கரெக்டாக 7வது ஆண்டு ஒரு நாள் நியூ இயர் சர்வீஸுக்கு அந்த புது வருஷத்துக்குள்ள நுழையும் போது எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அவருடைய அந்த கட்டி அப்படியே வெடிச்சு அப்படியே சட்டை முழுக்க ரத்தமும் சீலும் ஆகுது. அப்போ அந்த மைக்கை பார்க்குற மைக் கொஞ்சம் நேரம் அமைதியா இருக்குது, யாருமே இல்லை, ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாருமே ஜெபம் நடந்துட்டு இருக்கு. அவர் ரூம் போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்தாரு. அவ்வளோதான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி கரெக்டாக அந்த புண்ணை ஃபினிஷ் பண்ணி ஆறுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த காயம் ஆறி கம்ப்ளீட்டாக நார்மலான ஒரே நாளில் பரிபூரணமான சுகம். அப்படி விசுவாச வீரர்கள் தேசத்துல ஒருவர் அல்ல, 2 பேர் அல்ல, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான அற்புதங்களை ஆண்டவர் பரிசுத்தவான்கள் மூலமாய் கர்த்தர் செய்திருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபித்தால் மட்டும் போதாது, நீங்கள் அழுதால் மட்டும் போதாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரணும் அப்படின்னு சித்தம் வச்சுட்டார் அப்படின்னா, நான் சொல்றேன், உங்க கர்ப்பம் செத்தே போயிருந்தாலும் கர்த்தரால கொடுக்க முடியும். அது எப்படி கொடுப்பாரு, எப்படி தருவாரு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனா கர்த்தர் தருவார், அவரால் தர முடியும். அதனால எல்லாருமே இந்த 7 நாட்களும் எப்படி போனோம்னா நம்பிக்கையோட இந்த இடத்துல இருந்து போகணும். ஆண்டவரே 100% உங்களை நம்புறேன் ஆண்டவரே, எனக்கு நீர் செய்வீர், எனக்கு நீர் செய்வீர். ஆமென் சொல்லுங்கள்.
நான் கேள்வி கேட்க மாட்டேன் ஆண்டவரே, நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் ஆண்டவரே, நான் சந்தேகப்படவே மாட்டேன் ஆண்டவரே, நான் உங்களை திட்ட மாட்டேன் ஆண்டவரே, நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவேன்னு நீங்க எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவர் செய்வார். ஆமென். விசேஷமாக வேதத்துல இருக்கிற சில வாக்குத்தத்தங்களை வச்சு அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து நம்ம ஜெபிக்க போறோம். ஒரு சில ஜெப விண்ணப்பங்களை தேவனுடைய வார்த்தையோட சேர்ந்து நம்ம ஜெபித்து நம்ம இன்னைக்கு இந்த ஜெபத்தை கடைசியாக உங்களுக்கு நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக எல்லாரும் வாசிக்கலாம், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எண்ணாகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளலாம். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 24வது வசனம், என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருந்தபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே காலேப் என்கிற ஒரு தேவ மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாருன்னா, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருந்தபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அந்த தேசத்தை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். அப்போ காலேப்புக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, உன் சன்னதி நான் உனக்கு கொடுக்க போகிற தேசத்தை சுதந்தரிப்பார்கள். ஆமென். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஜெபிக்க போறோம் அப்படின்னா, ஆண்டவரே இந்த காலேப் என்கிற தேவ மனுஷனுக்கு நீர் வாக்கு கொடுத்தீர். என்ன வாக்கு கொடுத்தீர்னால், உன் சன்னதி உன் தேசத்தை சுதந்தரிப்பார்கள். நான் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறேன், நான் உனக்கு ஒரு வீட்டை கொடுக்க போறேன், நான் உனக்கு ஒரு சொத்தை கொடுக்க போறேன், நான் உனக்கு ஒரு நிலத்தை கொடுக்க போறேன். அந்த நிலத்தை, அந்த வீட்டை, அந்த சொத்தை நீ மட்டும் இல்ல, உன் சன்னதி அதை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள், அவர்கள் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ நான் என்ன ஜெபிக்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய எல்லா உடைமைகளும் அது உங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த உடைமைகளை பயன்படுத்துகிறதற்கு கர்த்தர் ஒரு சன்னதியை கர்த்தர் தர போறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கர்த்தர் உங்களுக்கு வீடு கொடுத்திருப்பாரையானால் அந்த வீட்டை சுதந்தரிக்கிறதற்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். உங்களுடைய வாகனத்தில் ஏறி உட்கார்ந்து உங்களுடைய வாகனத்தில் டிராவல் பண்றதற்கு ஆண்டவர் ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் தருவார். உங்களுடைய வீட்டிலே இருக்கிற சாப்பாடை நீங்க ஷேர் பண்ணி சாப்பிட்றது மாதிரி ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமே. அப்ப நம்ம எல்லாரும் ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையை உறுதியா பிடிச்சு, வசனத்தை பிடிச்சு நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். இந்த 7வது நாள் முழுக்க முழுக்க ஜெபந்தான் பண்ண போறோம். இது நான் கொஞ்சம் வசனத்தை தான், கொஞ்சம் நேரம் இருக்கிறதுனால கொஞ்சம் வசனத்தை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனா வேதத்துல நீங்க எல்லா வசனங்களையும் நீங்க தேடணும். நீங்களாக உட்கார்ந்து அதை அண்டர்லைன் பண்ணணும். அண்டர்லைன் பண்ணி அந்த வசனம் உங்களோட பேசும். அப்படி அந்த வசனம் நீங்க வாசிச்சுட்டு இருக்கும்போது உங்களோட பேசினா அதை மட்டும் தனியா எழுதி வச்சு நீங்க எனக்குத்தான் அப்படின்னு நீங்க உரிமை பாராட்டணும். நீங்க உரிமை பாராட்டும் போதுதான் அந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஜாய்ஸ் மேயரை குறித்து உங்களுக்கு நான் சாட்சி சொல்லியிருக்கிறேன். ஜாய்ஸ் மேயர் ஒரு பெரிய கடன்காரியாக இருந்தார்கள். தன்னுடைய தகப்பனாலே அப்பீஸ் பண்ணப்பட்ட, தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்தி கொண்ட குடும்பத்தில் வந்தவர்கள். அவருடைய பின்னணி எல்லாம் ரொம்ப கஷ்டமான பின்னணி. ஆனா அந்த ஜாய்ஸ் மேயர் இன்றைக்கு கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் பெரிய ஊழியத்தை செய்றாங்க. அவங்க அந்த கடன் எல்லாம் முடிச்சு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒன்னே ஒன்று மட்டும்தான் பண்ணாங்க. வேதத்திலிருந்து வாசித்து 100 வாக்குத்தத்தங்களை தனியாக எடுத்து ஒவ்வொரு நாளும் அந்த 100 வாக்குத்தத்தத்தை இது எனக்கு தான், இது எனக்கு தான் அப்படின்னு விசுவாசிப்பாங்களாமா. அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு அந்த 100 வாக்குத்தத்தத்துல ஒண்ணு கூட தரையில விழாம எல்லாத்தையும் கர்த்தர் எனக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் விளங்க பண்ணினார். அப்போ இந்த வாக்கு தத்தத்தை எல்லாம் நீங்க அண்டர்லைன் பண்ணி இது எனக்கு தான் ஆண்டவரே அப்படின்னு நீங்க விசுவாசிக்கும் போது கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு கர்த்தர் அதை செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? 2000 என்னுடைய ஊரை விட்டு வரும்போது பைபிள் காலேஜில் வந்த உடனே ஒரு நோட்டு வாங்கினேன். நான் அந்த நோட்டு இன்னைக்கு என் கையில இருக்குது. அப்போ அந்த பைபிள் காலேஜில் ஆண்டவர் எனக்கு எப்படி என்னை நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்துல ஜெப குறிப்பை எழுதுவேன், இன்னொரு பக்கத்துல ஆண்டவர் என்னை அந்த ஜெப குறிப்புக்கு பதில் கொடுத்ததை எழுதுவேன், மாறி மாறி. அப்போ அந்த பைபிள் காலேஜ் முடிச்சு இன்னைக்கு நான் அந்த நோட்டை எடுத்து பார்க்குறேன். அந்த நோட்டை எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 100 ஜெபக்குறிப்பு பக்கத்தில் எழுதியிருப்பேன். இந்த பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, ஒரு ஜெபக்குறிப்பு கூட பதில் இல்லாம போகவே இல்லைங்க. இந்த பக்கத்துல ஜெபக்குறிப்பு எப்படி நிறைஞ்சிருக்குதோ இந்த பக்கத்துல பதிலும் அப்படியே நிறைஞ்சிருக்கிறத என் கண்கள் பார்த்துச்சு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவருடைய வசனத்தை உறுதியா பற்றி பிடிச்சு அணைச்சு அதை விசுவாசிச்சு ஜெபம் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். ஆமே. அப்போ ஃபர்ஸ்ட் ஜெபக்குறிப்பு என்ன ஜெபிக்க போறோம்னா, என் ஆசீர்வாதத்தை என் சந்ததிங்க அனுபவிக்க போறாங்க.
ஆமேன் சொல்லுங்கள். நான் சம்பாதிக்கிற பணத்தை என் பிள்ளை சாப்பிட போகுது. சத்தமா சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்கள். நான் சமைக்கிற சாப்பாடை என் பிள்ளை கண்டிப்பா சாப்பிடும். நான் வாங்குற வீட்டில் என் சன்னதி குடியிருக்க கர்த்தர் பண்ண போறாரு. நான் வாங்குற கார்ல என்னுடைய குடும்பம் என்னுடைய பிள்ளைகள் அதை டிராவல் பண்ண போறாங்க. என் வாகனத்தில் என் பிள்ளை உட்கார்ந்து டிராவல் பண்ண போகுது. அதை நான் விசுவாசிக்கிறேன். இது காலேப்புக்கு மட்டும் கொடுத்ததல்ல, ஆண்டவரே எனக்கு கொடுத்தது, என் குடும்பத்திற்கு கொடுத்தது, என் மனைவிக்கு கொடுத்தது, என் கணவனுக்கு கொடுத்தது, என் பிள்ளைகளுக்கு கொடுத்ததுன்னு நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆமென். எத்தனை பேர் சத்தமாய் ஜெபம் பண்ண போறோம்? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சத்தமாய் ஜெபியுங்கள். தகப்பனே, இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நீர் தந்தது, இது என்னுடையது, இது எனக்கும் என் குடும்பத்திற்கும் உரியது. என்னுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்க பார்க்கும்போது நீங்க என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை நான் மட்டும் இல்ல, என் சன்னதியும் இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போறாங்க. ஆமோதிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க அப்படி பண்ணணும். அப்படின்னா நீங்க அவ்வளவு எஃபோர்ட் எடுத்து நீங்க செய்யணும். அப்பதான் ஆண்டவர் வந்து கேட்க முடியும். அதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேனே, நான் இந்த ஊழியத்திற்கு வருவதற்கு எந்த விதமான ஞானமும் உள்ளவன் அல்ல. எனக்கும் ஊழியத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமுமே இல்லை, கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை. நான் ரொம்ப ஞானத்திலே குறைவுள்ளவன், எங்களுடைய குடும்பத்தினுடைய பின்னணியிலே குறைவுள்ளவன். ஆனா அதான் பச்சை மணலை என் கையில அள்ளி அதை வந்து சிமெண்ட் தரைக்கு மேலே போட்டு முழங்கால நின்று ஆண்டவரிடத்துல சொல்லுவேன், ஆண்டவரே உங்களை நான் நம்புறேன், நீங்க எனக்கு அப்பா, நீங்க எனக்கு அம்மா, நீங்க எனக்கு ஞானத்தை கொடுக்க முடியும், நீங்க என்ன பேச வைக்க முடியும், என்ன நம்பி எனக்கு ஜனங்களை கொடுக்க முடியும். நான் சின்ன வயசு, ஆனா என்ன நீங்க பெருசா நம்புவீங்க நான் நம்புறேன். அப்படி ஆண்டவரை விசுவாசி நம்பி சொன்னதெல்லாம் இன்னைக்கு என் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறத நான் அப்படியே பார்த்த ஆண்டவருக்கு அவ்வளவு நன்றி சொல்றேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிதான். நீங்க சும்மா இருந்தா அப்படியெல்லாம் கிடைக்காது. ஆண்டவர் அப்படி இல்லை. சில காரியத்தை நான் சொன்னது மாதிரி நீங்க ஆண்டவரிடத்துல இருந்து போய் பறிச்சு தான் நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும். அதை தீவிரமா போய் ரொம்ப நெருக்கமாய் தான் நீங்க போய் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாருக்கும் செஞ்சது மாதிரி எனக்கு செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களுடைய பின்னணி எப்படின்னு நமக்கு தெரியாது, உங்க தாத்தா பாட்டி எப்படின்னு நமக்கு தெரியாது, உங்க அம்மா அப்பா எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியாது, என்ன சாபம் உங்களை பின்தொடர்றதுன்னு தெரியாது. ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒண்ணு உங்களுக்கு கிளிக் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி குறை வரும். சோ அதை ஜெயிக்கணும். அதை எப்படி ஜெயிக்க முடியும்னா வசனத்துல தான் நீங்க ஜெயிக்க முடியும். நீங்க ஆண்டவரை நெருங்குறதுல தான் ஜெயிக்க முடியும். சிலர் வந்து அந்த சாமி கும்பிடுற மாதிரி அப்படியே கையை கட்டி 2 நிமிஷம் அப்படியெல்லாம் இல்லை. இது கிடைக்கிற வரைக்கும் நான் உங்களை நம்புவோம் ஆண்டவரை, விசுவாசிப்பேன் ஆண்டவர். ஆமென். பிரதர்ஸ் எல்லாம் பைக் ஓட்டும் போதே சொல்லிட்டு போகணும், ஆண்டவரே என் வாகனத்துக்கு முன்னாடி என் குழந்தைய முன்னாடி வச்சு ஓட்ட போறேன், இதுல இந்த சுதந்திரம் அவனுக்கும் சுதந்திரமானது அப்படி நீங்க சொல்லணும். ஒவ்வொன்றுலையும் அப்படிதான். இந்த வாக்கு தத்தத்தை நம்புறவங்க அப்படி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் செய்வார். ஆமென். இரண்டாவது ஒரு வாக்கு தத்தத்தை நம்ம சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்ளலாம். 28ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 28வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். 28ஆம் அதிகாரத்திலே 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சன்னதிக்கும் தருவேன். உன் சன்னதி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம், எல்லாரும் வாசிக்கலாம் சத்தமாய். பைபிள்ல இருந்து பக்கத்துல பைபிளை கேட்டுங்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சன்னதிக்கும் தருவேன். உன் சன்னதி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். இரண்டாவதாக ஆண்டவர் இந்த யாக்கோபுக்கு கொடுக்கிற மிக அருமையான வாக்குத்தத்தம் என்னன்னா, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னா நீ வந்து நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருப்பேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. அந்த மாதிரியே நீங்க பாத்தீங்கன்னா யாக்கோபனுடைய பிள்ளை யோசேப்பை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் எகிப்து தேசத்திற்கு போகிறான். எகிப்து தேசத்துல இந்த வாக்கு தத்தம் அப்படியே நிறைவேறுது பாருங்க. அந்த ஒரே ஒரு யோசேப்பின் நிமித்தமாய் கோடிக்கணக்கான மக்கள் வந்து அன்றைக்கு ஜீவன் தப்ப பிழைத்தார்கள். அவர்கள் 7 வருஷம் பஞ்சத்தினுடைய காலத்துல, அந்த 7 வருஷமும் இந்த யோசேப்பு என்கிற ஒரு தேவ மனுஷனுடைய கர்த்தர் கொடுத்த ஞானத்தினால அவன் எல்லாத்தையுமே பஞ்சத்திலிருந்து விடுவித்தான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு சந்ததியை கொடுக்க போறாரு. அந்த சந்ததியின் மூலமாய் நிறைய பேர் ஆசீர்வாதமா இருக்க போறாங்க. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? உங்க மூலமா நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. இன்னைக்கு ஒருவேளை உங்க நிலைமை நிறைய பேருக்கு முன்னாடி கையேந்திர நிலைமை இருக்கலாம். இன்றைக்கு ஒருவேளை மற்றவங்க உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு சூழ்நிலையில நீங்கள் இன்னைக்கு காணப்படலாம். ஆனா கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் பலிபீடத்துல நின்று தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஒரு நாள் சீக்கிரமா வரும், அன்னைக்கு நீங்க மற்றவர்களுக்கு
பிரயோஜனமாய் மாறுவீர்கள். நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், ஆனால் நீயோ கடன் வாங்க மாட்டாய் என்கிற வாக்குத்தத்தம் உங்க தலை மேல நிறைவேறும். உங்க பிள்ளைங்க எழும்பி 10 பேருக்கு சம்பளம் கொடுப்பாங்க. இன்னைக்கு நீங்க சம்பளம் வாங்குற மாதிரி இருக்கிறீங்க, ஆனா நான் நம்புறேன் ஆண்டவர் உங்க கூட இருப்பாரே. ஆனால் கர்த்தர் உங்களை நேசிக்கிறது உண்மையானால், நீங்க ஆண்டவரை தேடுகிறது உண்மையானால், இயேசு உங்க பிள்ளையின் மூலமாய் 10 பேருக்கு சம்பளம் கொடுக்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. நீங்க காலம் முழுதும் ஒருவேளை வாடகை வீட்டுல குடியிருப்பீங்க, ஆனா நான் நம்புறேன் உங்க பிள்ளை வீட்டை கட்டி அதுல 10 பேரை குடி அமர்த்துகிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர போகிறார். ஆமென். நீங்கள் 10 ரூபா 5 ரூபா செலவு பண்றதுக்கு ரொம்ப வருத்தப்படுவீங்க, ஆனா அவன் கை நிறைய எடுத்து ஏழைகளுக்கு தாராளமாய் அந்த பிள்ளை கொடுக்கும். அந்த மகள் தாராளமாய் கொடுப்பாள். உன் பிள்ளைகள் நிமித்தம் நிறைய பேர் ஆசீர்வாதமா இருக்க போறாங்க. கர்த்தர் உங்கள் நிமித்தமும் உங்கள் பிள்ளைகள் நிமித்தமும் இந்த பட்டணத்துல நிறைய பேரை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. ஆமென். உங்கள் பிள்ளை பாட்டு பாடும், அந்த பாட்டு பாடும்போது உடைஞ்ச ஆயிரக்கணக்கான உள்ளம் அப்படியே தேற்றப்படும். உங்க பிள்ளை பிரசங்கம் பண்ணும்போது ஆமென், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அவன் பிரசங்கம் பண்ணும்போது அப்படியே உடைக்கப்பட்ட உள்ளம் அப்படியே சீரமையும். அவங்க அப்படியே துள்ளி குதிச்சு எழும்பி நிற்பாங்க. மரணத்துக்கு போறவங்களை கூட உன் பிள்ளை வெளியே அப்படியே இழுத்து கொண்டு வந்து நிறுத்தும். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைப்பார். நம்புறவங்க எல்லாரும் கையை மேல உயர்த்தி இந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான் சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, தன்னுடைய சொந்த சகோதரனுக்கு பயந்து தன்னுடைய தகப்பனார் தாயாரை விட்டு பிரிந்து எங்க போறதுன்னே தெரியாம, இதுக்கு முன்னாடி வெளியே போய் வேலை செஞ்சதில்லை, யாருக்கிட்டையும் தங்குனதில்லை, அவங்க அம்மாவையே சுத்தி வந்தவன். வேதம் சொல்கிறது அவன் குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். அவன் அண்ணனாவது வேட்டையிலே வல்லவன், அவன் காட்டுக்கு போய் வேட்டையாடுறவன். ஆனா இவன் வீடை சுத்தி வரவன். இப்போ என்ன பண்ணுவோம், என்ன செய்வோம், என்ன எதிர்காலம், எப்படி சம்பாதிப்போம், யார் வீட்டுக்கு போறோம், ஒரு பெரிய கேள்விக்குறியோட இருட்டுல படுத்து கிடக்கிறான். அப்பதான் அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு சன்னதி வரும், உன் சன்னதி இந்த பூமியில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருப்பாங்கன்னு கர்த்தர் வாக்கு கொடுப்பாரு. அப்போ எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். அப்போ இதே நிலைமையில தான் இன்னைக்கு நீங்க இருக்கலாம். இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு வரும்போது யாக்கோபு அன்னைக்கு எந்த நிலைமையில இருந்தாரோ அதே நிலைமையில நீங்க இருக்கலாம். பாஸ்டர், இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடக்கிறதுக்கு எப்படி நடக்கும்? இன்னைக்கு உள்ள சாப்பாட்டுக்கு எனக்கு வழி இல்லை, இன்னைக்கு என் சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்குது. நான் சொல்றேன், யாக்கோபுக்கு அப்படி ஒரு நாள் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு வருமானால் உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும். எல்லாம் இருக்கும்போது ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தா நம்ம விசுவாசிப்போம். அது மனுஷன் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, இது நடந்துரும் சார், இது நடந்துரும். இல்லைன்னா ஒரு 90% ஒரு பிரச்சனையை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, முடிஞ்சிரும் அவ்வளவுதான், இவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டீங்களே, 60% வந்துட்டீங்களா, முடிஞ்சிடும் அப்படின்வாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. ஒண்ணுமே இல்லாம வெறுமையா இருக்கும்போது என்ன சொல்லுவாருன்னா முடியும்னு சொல்லுவாரு. அந்த காரியங்கள் நிறைவேற மனுஷன் நடக்கும் அப்படிமா. ஆனா ஆண்டவர் 7 வருஷத்துக்கு முன்னாடியே 5 ரூபா என் கையில வச்சு இந்த சர்ச்சில் ரவுண்ட் அடிச்சு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரு, போய் வெதடா அப்படின்ற மாதிரி என் இருதயத்துல பேசினாரு. நான் போய் அந்த 5 ரூபா ஒரு கரெக்டா ஒரு கடப்பாறை எடுத்துட்டு போய், அந்த கடப்பாறை ஒரு 7 அடி இருக்கும், அதுல ஒரு 4 அடி உள்ள இறக்கிட்டேன். ஃபுல்லா உள்ள தோண்டி அந்த 5 ரூபா 2-3 பசங்களை சர்ச்சில் இருந்து கூட்டிட்டு போய், வாலிப தம்பிகளை கூட்டிட்டு போய் அந்த 5 ரூபா வச்சு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த 5 ரூபா கொண்டு போய் அந்த ஓனர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவ்வளவுதான், மூஞ்சில காரி துப்பிடுவான் அவன். ஏன்னா இவ்வளவு பெரிய இடத்த வாங்குறதுக்கு 5 ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறேன், அதனால இந்த அட்வான்ஸை உங்க கையில முதல்ல கொடுக்குறேன். பூமியும் அதன் நிறைவும் அதனுடைய குடிகளும் கர்த்தருடையது. அதனால இந்த இடம் அவங்களுடையது இல்லை, உங்களுடையது. அதனால நீங்க கொடுத்ததான் இதுவும். அதனால இந்த 5 ரூபா முதல்ல அட்வான்ஸ் பண்றேன்னு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு குருட்டு விசுவாசத்துல உள்ள போய் போட்டு புதைக்கிறோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய மரமாய் வளர்ந்து நிற்கிறது. சோ ஆண்டவர் எவ்வளவு கனப்படுத்துறாரு. அதனால ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது சூழ்நிலை அந்த மாதிரி இல்லைன்னு நினைச்சு நீங்க எனக்குரியது இல்லைன்னு நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய மைனஸே அதுதான். என்னன்னா ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது சூழ்நிலை நமக்கு ஏற்றது மாதிரி இல்லைன்னா நம்ம அதை விசுவாசிக்கவே மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா, எனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை, எனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. இன்னைக்கு உங்களை பார்த்து யாரை இங்க ஒருத்தரை பார்த்து உன்னை ஒரு 50 கோடிக்கு உன்னை தலைவனா நான் மாத்துவேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு, பாஸ்டர் நீங்க விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்காதீங்க, நீங்க வேற யார்கிட்ட போய் சொல்லுங்க, 50 கோடியை விடுங்க, 50,000 சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேசுவோம். இல்ல ஆண்டவர் கொடுக்கும்போது வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது நீங்க அப்படியே என்ன சொல்லணும்னா ஆமென் 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 ஆமென். கர்த்தர் சொல்றாரு, உன் வம்சம் இந்த பூமியில் உள்ள எல்லாருக்கும் என்னவா இருக்கும்னா ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க இந்த பூமியில் உள்ள நிறைய பேருக்கு என்னவா இருப்பீங்கன்னா ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆமென். ஒரு பென்சன் ஒரு மனுஷனை எங்கேயோ கடந்த ஒரு குடிகாரனுடைய பையனை எடுத்துட்டு கொண்டு வந்து இத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா நிறுத்துறாருன்னா உங்களை ஏன் நிறுத்த மாட்டாரு? கண்டிப்பா நிறுத்துவார். ஒரு நாள் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் கூட கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இது எனக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். ஆமென். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே நம்ம 16வது வசனத்தை வாசிக்கலாமா? 13ஆம் அதிகாரம்
ஸ்தோத்திரம். 16வது வசனத்தில் வாசிக்கலாம். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சன்னதி எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆமென். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன உடனே அந்த எஃபெக்டோட போய் என்ன செஞ்சானாமா, அந்த கூடாரத்தை புடுங்கிட்டு போய் இன்னொரு இடத்துல நட்டுட்டாராம். அப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சன்னதிக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சன்னதி எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து. ஆமென். ஆண்டவர் இந்த இடத்துல அடுத்து என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, உங்க சன்னதி இந்த பூமியில் இருக்கிற எல்லா சன்னதியை விட ஸ்பெஷலா வித்தியாசமா இருக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சோ அப்போ நம்ம என்ன ஜெபிக்க போறோம் அப்படின்னா, எனக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க கொடுக்க போறீங்க, எனக்கு ஒரு குழந்தையை கர்த்தர் தர போறீங்க, என் குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க. எப்படி நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க அப்படின்னா, இந்த பூமியில யாருமே என்ன கணிக்க முடியாத அளவிற்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறீர்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு செய்யற காரியத்தை பார்க்கும்போது உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கு நம்பவே முடியாது. பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, யார்கிட்ட நீங்க சாட்சி சொன்னாலும் அவங்க உங்களை பார்த்து கேட்பாங்க, என்ன ஏதாவது தப்பா நினைக்கிறேன்னு கேட்பாங்க. என்ன கிறுக்கன் நினைச்சியா அப்படின்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை நம்பவே, சத்தமா சொல்லுங்க எல்லாருமே, இன்னைக்கும் அப்படிதான். உலகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் சாட்சி சொல்லும் போது அவங்களால என்ன பண்ண முடியல சொல்லுங்க, நம்பவே முடியல. யார்கிட்ட பூசுத்திரியா, யார்கிட்ட கதை விடுற, யார்கிட்ட ரீல் விடுற அப்படின்வாங்க. நான் சொல்றேன், அது ரீல் இல்லை, நிஜம் அப்படின்னு அது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆமே. நான் சொல்றேன், இந்த ஆசீர்வாதம் உங்க தலை மேல வரும். ஆண்டவர் ஒரு நாள் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் உங்களை எண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களை எண்ணவே முடியாது. அப்படின்னா இவனுக்கு எப்படி இது நடந்துச்சு, இவனுக்கு எப்படி நடந்துச்சு, ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா உங்களுக்கு தான் தெரியும், என் தேவனாகிய கர்த்தர் என்னை மிகவும் ஆசீர்வதித்தார். ஆமென். எங்களுடைய ஊர்ல இந்த 2 காதும் கேட்காத ஒரு மனுஷன், இந்த 2 காதும் கேட்காது. அப்போ அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக எங்க ஊர்ல ஒரு பாஸ்டர் முயற்சி எடுத்து அவருக்கு எப்படியோ இயேசுநாதரை கொண்டு போய் உள்ள சேர்த்துட்டாரு. அது ரொம்ப ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு. அவருக்கு கையை காலை அசைச்சு அதை பண்ணி இதை பண்ணி எப்படியோ இயேசுநாதரை கொண்டு போய் உள்ள சேர்த்து அவர் விசுவாசித்து அவர் ஜெபம் பண்ணி ஞானஸ்நானம் எடுத்து ரொம்ப ஆண்டவருக்குள்ள ஃபெய்த் ஆயிட்டாரு. கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா சொந்த வீடு கட்டிட்டாரு, சொந்த நிலம் வாங்கிட்டாரு. இப்போ ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பிரமிப்பு. அவன் காது கேட்காதனால ஒரு ஒதுக்கி தான் வச்சிருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் தாண்டதுக்கு அப்புறம் எங்க ஊர்ல ஒரு பெரிய வெள்ளப்பக்கம் வந்துருச்சு. அப்படின்னா ஒரு பெரிய ஆத்துல வெள்ளம், மழையினால பெரிய வெள்ளம். அந்த வெள்ளத்துல நிறைய பேருடைய வீட்டுல இருந்து பெரிய பெரிய பியூரோ இதெல்லாத்தையும் அந்த ஆத்துல அடிச்சுட்டு வந்துச்சு. அதுல அந்த வாலிப பசங்க எல்லாம் போய் நிறைய பேர் இந்த சேரு இந்த பியூரோ இதெல்லாத்தையும் போய் கயிறு கட்டி பிடிச்சு கொண்டு வந்து வீட்டுல வச்சாங்க. அப்போ ஊர்ல இவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்ன சொன்னாங்கன்னா, இவனுக்கு போன டைம் வந்துச்சு பாருங்க அந்த தண்ணி, அதுல இவனுக்கு ஒரு பியூரோ கிடைச்சிச்சு. அந்த பியூரோ இவனுக்கு நிறைய தங்கம் இருந்துச்சு, அதனாலதான் இவன் பெரிய ஆள் ஆயினான்னு சொல்லிட்டு ஒரு கதையே கிளப்பிட்டாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அவருக்கு பியூரோவும் கிடைக்கல, ஒண்ணுமே வரல. ஆனா கர்த்தரே அவரை ஆசீர்வதித்தார். எல்லாருடைய கண்ணுக்கும் எப்படி இருந்துச்சுன்னா அப்படியே பிரமிப்பா இருந்துச்சு. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நமக்கும் அப்படிதான் நடக்க போகுது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற குழந்தை டாக்டருடைய கண்களுக்கு பிரமிப்பா இருக்க போகிறது. உங்க அம்மா அப்பாவுக்கு பிரமிப்பா இருக்க போகுது. உங்க மாமனார் மாமியாருக்கு பிரமிப்பா இருக்க கூடாது. சத்தமாய் ஆமென் சொல்லுங்கள். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்க போகுது. உங்களை செக் பண்ணவங்களுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்க போகுது. உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை எழுதி கையில கொடுத்த அந்த நபருக்கு அது பிரமிப்பா இருக்க போகுது. ஹல்லேலூயா. உங்கள் சன்னதியை உலகத்துல இருக்கிற எந்த மனுஷனும் கணக்கிடவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் நினைக்கிறது போல அல்ல, உன்னை குறித்து நான் நினைக்கிற நினைவுகள் உன்னை விட மேலான நினைவுகள். கையை எல்லாரும் உயர்த்தி சத்தமா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆமென். எப்படி நடந்துச்சுன்னு கேட்கும்போது அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அவங்க ஏதாவது ஒண்ணு பொய்ய மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆமென். ஆனா நமக்கு மட்டும்தான் தெரியும், நம்ம ஒண்ணும் இல்லை, நமக்கு யாரு திறந்தான்னா கர்த்தரே திறந்தார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? போகிற பக்கம் எல்லாம் நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன சார் ஃபாரின்ல இருந்து வரும் சார்,
உங்களுக்கு என்ன சார் ஃபாரின்லேருந்து வரும் சார். அதான் இந்த ஆண்டவருக்கு விரோதமான விரோதிகள் நிறைய பேர் திருச்சபைக்கு ஒரு களங்கம் வரணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கெல்லாம் நிறைய ஃபாரின்லேருந்து வரும், அதனால தான் மதமாற்றம்லாம் செய்கிறாங்கன்னு பரப்பி விட்டாங்க சும்மா ஒரு பொய்யானதை. அப்போ நிறைய பேர் அதையே நம்பிட்டு எங்கே போனாலும் அப்படிதான். கடந்த நாட்களில் வந்து ஒரு பாஸ்டர் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் அந்த சர்ச்சை ரெஜிஸ்டர் பண்ண போகிறாரு. அப்போ அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருந்த அந்த ரெஜிஸ்டர் அவரை பார்த்து சொன்னாரம்மா, தம்பி ஒரு 5000 மரம் நட்டுட்டு வாப்பா, 5000 மரம் நட்டுட்டு வா, நான் சைன் போடுறேன் அப்படின்னு இருக்காரு. சார் அவரே இப்போதான் ஊழியத்தை ஆரம்பித்து இப்போதான் அது ஆரம்பிக்கவே முடியல, அவருக்கு மாத வருமானமே 1000 ரூபாய் 500 அந்த மாதிரி தான் வருது. சார் 5000 மரம் நடுறதுன்றது பெரிய வேலை சார் அப்படின்னு. அதுக்கு நான் செய்கிறேன், கண்டிப்பாக செய்கிறேன், கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறேன். உங்களுக்கு தான் வருமே அப்பா, நான் நினச்சா என்ன 50 லட்சம் மரம் கூட நடலாம் அப்படின்னு. ஆனால் அவர் அவ்வளோ கஷ்டப்படுறாரு. இப்படி சொல்கிறாங்க பாஸ்டர் அப்படின்னு. உங்களை மட்டும் இல்லை பாஸ்டர், எல்லாரையுமே அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் என்னமோ தெரில, இவங்க அப்படி சொல்கிறதுனாலே பரலோக ஃபாரின்ல இருந்து எல்லாருக்கும் வந்துட்டே இருக்குங்க. ஆமேன் சொல்லுங்கள். யாராவது ஒரு ஊழியக்காரனுக்கு சோறு இல்லை சாப்பாடு இல்லைன்னு கிடந்தாங்களா? ஆண்டவர் வந்து பரலோகத்தை அவர்களுக்காக திறக்கிறார். ஆமேன். யாராவது அப்படி சொன்னா இனி நீங்க ஆமேன் சொல்லுங்கள். ஆமா, எங்களுக்கு ஒரு ஃபாரின் இருக்குது, எங்களுக்கு ஒரு வெளிநாடு இருக்குது. அந்த வெளிநாடு என்னன்னா பரலோகம் தான் அந்த வெளிநாடு. ஆமேன். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை எனக்காக கர்த்தர் திறப்பார். ஆமேன் சொல்லுங்கள். அம்மிக்கு குலுக்கி சரிந்து விழும்படியாக கர்த்தர் என் மடியிலே அளந்து போடுவார். ஸோ அப்போ அந்த 4வது அந்த ஜெப குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, யாருமே கணிக்க முடியாத அளவுக்கு உங்கள் சன்னதியை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன். ஆமேன். அடுத்து இந்த வாக்குத்தத்தத்தில் நீங்க எழுதி கூட வச்சுக்குங்க. அடுத்ததாக நம்ம அடுத்த ஒரு ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்க வந்து அந்த பிள்ளை பெறாம இருக்கிறவங்க வந்து பாக்கியம் இல்லாதவர்கள் அப்படின்னு இந்த உலகம் சொல்லுது இல்ல, நீங்க பாக்கியவதிகள் அப்படின்னு சொல்ற அந்த பட்டத்தை எல்லாரும் வாங்க போறீங்க. ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். நீ பாக்கியவதி. எதை வச்சு பாக்கியவதின்னு சொல்லுவாங்க? வேதம் சொல்லுது, நீதிமொழிகளை வாசிக்கும் போது உன் பிள்ளைகள் எழும்பி உன்னை பாக்கியவதின்னு சொல்லுவாங்களாமா. ஆமேன் சொல்லுங்கள். அப்போ நீங்க வந்து இதுவரைக்கும் உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு முன்னாடி பாக்கியமே இல்லாதவங்க அப்படின்ற ஒரு பட்டத்தை நீங்க வாங்குனீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை நினைக்க போறாரு. நினைச்சு ஒரு காலம் வரும், கர்த்தருடைய வருகை தாமதிச்சுன்னா உங்க பிள்ளைங்க எழும்பி உங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க அம்மா பாக்கியவதி, எங்க அப்பா பாக்கியவான். ஆமேன் சொல்லுங்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லுங்கள். விசுவாசிங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஒதுக்குறாங்க, இன்னைக்கு நிறைய பேர் உங்களை தள்ளுறாங்க, இன்னைக்கு நிறைய பேர் சில சந்தோஷமான நிகழ்ச்சிக்கு உங்களை ரொம்ப அவாய்ட் பண்றாங்க. ஓஹோ ஹல்லேலூயா. உங்களுக்கு யாரும் இல்லை, உங்களை விசாரிக்க யாரும் இல்லை, நல்ல சந்தோஷமான நிகழ்வுகளுக்கு கூப்பிடுறது கூட யாரும் இல்லை. ஆனா நான் நம்புறேன், என் கர்த்தர் உங்களை ஒரு நாள் இன்னைக்கு ஒதுக்குறாங்கல்ல, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு மூளை கல்லாய் மாற்றுகிறவர். அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கிறது. சொல்லுங்கள் எல்லாரும், தகப்பனே என் பிள்ளைகள் எழும்பி என்னை பாக்கியவதின்னு சொல்ல போறாங்க. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் பிள்ளைகள் எழும்பி என்னை பாக்கியவதி, இந்த ஊர் என்னை பாக்கியவதின்னு சொல்ல போறாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஆமென். ஆண்டவரே இது என்னை ஒதுக்குனா ஒவ்வொருவரும் பாக்கியவதின்னு சொல்ல போறாங்க. ஆமென். நகோமி ரூத்தினுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிக்கும் போது அதைத்தான் சொல்லுகிறது. ரூத்து நகோமி அந்த பட்டணத்துக்குள்ள வரும்போது எல்லாரும் அவங்கள பார்த்து ரொம்ப வேதனையான வார்த்தையை சொல்றாங்க. ஐயோ நகோமி, நீ இப்படி ஆயிட்டியே, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறியே, உனக்கு பாக்கியமே இல்லை, உனக்கு நன்மையே இல்லை, உன் வாழ்க்கையில எல்லாமே போச்சா, உன் கணவனும் போனது இல்லாம இந்த பொண்ணுக்கும் கணவன் போச்சா, உனக்கு பிள்ளை போச்சா, எல்லாரும் அபாக்கியமாய் அவங்கள பாக்குறாங்க. ஆனா ஆண்டவர் ரூத்தை ஆசீர்வதிக்கிறார், நகோமியை ஆசீர்வதிக்கிறாங்க. அப்புறம் அந்த குடும்பத்துல அந்த தேசத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களை என்ன சொன்னாங்களாமா, பாக்கியமான குடும்பம்னு சொன்னாங்களாமா. ஆமேன் சொல்லுங்கள். நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். யாரெல்லாம் அப்படிப்பட்ட பேச்சை நீங்க வாங்குனீங்கன்னு தெரியல, நீ ஒரு அபாக்கியசாலி அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். உங்க பிள்ளை ஒரு அபாக்கியசாலி. சிலர் சொல்லுவாங்க, எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது, எல்லாருக்கும் நடக்குது எனக்கு நடக்க மாட்டேங்குது, எல்லாருக்கும் கிடைக்குது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நான் ஒரு சிலர் ரொம்ப காமெடியா கூட சொல்லுவாங்க பாருங்க, சாப்பாடு போவாங்க பாருங்க, கரெக்டா அந்த பந்தி வந்து அது வரைக்கும் எல்லாம் சாப்பிட்டுவாங்க, இவங்க போய் இலைக்கு முன்னாடி உட்கார்ந்த உடனே சோறு முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க. உடனே அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் ஆகும், நான் தான் தெரியும் இல்லை, நான் ஒரு அபாக்கியசாலியாச்சே, நான் வந்தாலே முடியும் அப்படின்னு. சிலர் அப்படிதான். எல்லாரும் பாருங்களேன், சில கம்பெனில அவங்க உள்ள போன உடனே ஒரு பிரச்சனை வரும் பாருங்களேன் அப்படின்னு சிலரை அவங்களே நொந்துக்குவாங்க. நான் ஒரு அபாக்கியசாலி பாஸ், எனக்கு எல்லாமே லேட்டாக தான், எனக்கு கிடைக்காது, நான் போய் கை வச்சாலே அது ஒன்றும் இல்லாமல் போகுது. இல்லை, ஆண்டவர் உங்களுக்குள்ள வரும்போது உங்களை பாக்கியம்னு சொல்ற நாள் கர்த்தர் தருவார். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நான் நம்புறேங்க. அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் வந்து சொல்லும், அதை ஓப்பன் பண்ணி நீங்க முதல்ல கை வைங்க, அதுக்கப்புறம் அது நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமேன் சொல்லுங்கள். ஸ்கூல்ல நான் அப்படிதான் யோசிக்கிறேன். படிக்கும்போது இந்த பசங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று வாங்கணும்னு சொன்னா, டேய் அவங்ககிட்ட மட்டும் கொடுத்துறாதீங்கடா, அவங்ககிட்ட கொடுத்தா கண்டிப்பா அது உடஞ்சிரும், இல்லைன்னா நாசமாயிரும், இல்லைன்னா அது நம்ம கையில கிடைக்காது அப்படின்னு நிறைய பேரை நான் வாங்கியிருக்கிறேன்.
எல்லார்ட்டையும். என் வீட்லையும் நிறைய நேரத்தில் வாங்கியிருக்கிறேன். அவங்க கையில் மட்டும் கொடுத்துறாதீங்க, அவங்க கையில் மட்டும் கொடுத்துறாதீங்க. ஆனால் இப்போ நான் நம்புறேங்க, எல்லாரும் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் கையில் வரட்டும், அதுக்கப்புறம் எங்கள் கையில் வரட்டும். நீங்கள் ஒரு பிளஸ் பண்ணி கொடுக்குறீங்களா, நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணி கொடுக்குறீங்களா? ஆண்டவர் மட்டும் உள்ளுக்குள்ளே வந்துட்டாருன்னா, ஆண்டவரை மட்டும் நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, உண்மையிலே சொல்கிறேன், நம்மளை பாக்கியவான்களை தாங்க வைப்பாரு. எல்லா தலையெழுத்தையும் மனுஷன் எழுதின எல்லாத்தையுமே ஆண்டவர் அழிச்சிருவாரு. எல்லாம் எழுதி அவன் எழுதினதை அப்படி திருப்பி எழுதுவார் கர்த்தர். நான் இன்னைக்கு பலிபீடத்தில் போது நான் உணர்றேன், எனக்கு யாரால் என் டீச்சர் எனக்கு எழுதினாங்க ஒரு எழுத்தை, என்னுடைய டுட்டோரியல் டீச்சர் ஒரு எழுத்து எழுதினாங்க, எங்கள் அம்மா ஒன்று, எங்கள் அப்பா, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் எழுதினதை ஆண்டவர் அழிச்சு அவங்க எழுதினதுக்கு ஆப்போசிட்டாக எழுதியிருக்கிறாரு. நான் நம்புறேன் உங்களுக்கும் அப்படியே கர்த்தர் செய்வார், உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார். மனிதன் எழுதின அந்த எழுத்துக்களை குலைக்கிற கர்த்தர் அவர், குலைக்கிற கர்த்தர். அப்போ உங்களை என்ன சொல்ல போறாங்க சொல்லுங்க, எல்லாருமே கேட்கல, சத்தமா சொல்லுங்க, பாக்கியவதி, பாக்கியவான். ஆமேன்னு சொல்லுங்க. சிலருடைய கையில குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தாலே அந்த குழந்தை என்ன பண்ணும்னா, அப்படி அவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்த குழந்தை அப்படியே அமைதியாயிரும். நான் சொல்றேன், நீங்க அப்படி ஒன்று பார்க்க போறீங்க. என்ன ஆமேன், அதுக்கு நல்ல சத்தமா சொல்லுங்க. அப்படிதான் நம்ம அந்த சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க நம்மளை பார்த்தா அலறி அடிச்சு ஓடும். அவங்ககிட்ட போகாத, நம்மளை பூச்சாண்டி மாதிரி நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அதுவும் சர்ச்சை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சர்ச்சில் இருக்கிற பிலிவர்ஸ் நிறைய பேர் பாஸ்டர் தான் பூச்சாண்டியா பயன்படுத்துவாங்க. அப்படின்னா பாஸ்டர் வந்தோன்னா, பாஸ்டர் அவ்வளோதான் கொன்றுவார், தோலை உரிச்சிருவார். நிறைய பேர் சொல்லி வச்சாங்க, பாஸ்டர் காதில் ஓட்டை போட்டு மேலே தொங்க விட்டுருவார், ஜாக்கிரதை அப்படின்னு. நம்ம வந்தோடனே அந்த பிள்ளைங்க எல்லாம் அலரும் ஒரு காலத்தில். அப்போ நான் ஒரு நாள் நானே நினச்சேன், ஆண்டவரே இந்த பிள்ளைகளெல்லாம் நம்ம கையில் எடுத்த உடனே அப்படியே அழுதுட்டு இருந்த பிள்ளைங்க அப்படியே நிறுத்தாதா அப்படின்னு ஒரு நாள் லிட்டரலாக இப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்குறான்னு இருக்காரு சார். போன வாரம் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். போகும்போது ஒரு சின்ன குட்டி குழந்தை, அந்த குழந்தை வந்து எங்கிட்ட இங்கே வாப்பா அப்படின்னு சொன்னேன். ஓடி வந்துச்சு, தூக்கி மடியில் வச்சேன். மடியில் வச்சோடனே அது வரைக்கும் அழுதுட்டு இருந்த குழந்தை ரொம்ப அமைதியாக உட்காந்து என்கிட்ட பேசிட்டே இருந்துச்சு. உடனே அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க ஆச்சரியமா, பாஸ்டர் யார்கிட்டையுமே போனதே இல்லை, எப்படி உங்கள்கிட்ட வந்தானே தெரில, ஒருவேளை இந்த மொபைலில் உங்கள் முகத்தை பார்க்குறதுனால வந்திருப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, அன்னைக்கு ஜெபம் பண்ணதுன்னு நினச்சேன். ஓகே, நம்மளை பூச்சாண்டி ஆக்கிட்டாங்க அவங்க எல்லாருமே, ஒரு குழந்தையாவது நம்மகிட்ட வந்து அழுகை பார்த்தாதான்னு கேட்டோம். ஸோ நம்ம ஆண்டவர் வந்து ரொம்ப நல்லவர். ஆமேன். அவரை ரசிக்க தெரிந்தவர்களுக்கு அவரை ரசிச்சுட்டே இருக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நான் நம்புறேன் உங்க எல்லாரையும் ஆண்டவர் எப்படி சொல்லுவாருன்னா, அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு தருவாரான். அது ஒரு கிரீடம், அது ஒரு கிரீடம், அது ஒரு கிரீடம். நிறைய பேர் அதை மிஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் அதை மிஸ் பண்றீங்கன்னு தெரியும். பாஸ்டர் உண்மைதான் பாஸ்டர், நீங்க சொல்றது 100% உண்மை. நான் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீடு உருப்படாம போச்சுன்னு என்ன பார்த்து சொல்றாங்க பாஸ்டர். நான் இந்த குடும்பத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி நடக்குதுன்னு சொல்றாங்க பாஸ்டர். நீ கை வச்சா எதுதான் உருப்படும், ஒண்ணுமே உருப்படாதுன்னு என்ன பார்த்து சொல்றாங்க பாஸ்டர். நான் போனாலே நிறைய பேர் முகம் சுழிச்சுக்கிறாங்க பாஸ்டர். நான் உள்ள போகும்போது இவங்க இல்லாம இருந்தா நல்லா இருக்குமே, இவன் இல்லாம இருந்தா நல்லா இருக்குமே, இவ இல்லாம இருந்தா நல்லா இருக்குமேன்னு என்ன பார்த்து தான் பாஸ்டர் சொல்றாங்க. 100% உண்மை பாஸ்டர். நான் ஒரு கூட்டத்துக்குள்ள போகும்போது வெட்கத்தோட தான் போறேன் பாஸ்டர். இதனாலேயே நிறைய பேருக்கு முன்னாடி என்ன நான் காமிக்கிறதுக்கு நான் விரும்பவே இல்லை. நான் அடிக்கடி நான் ஃபீல் பண்றேன், நான் ஒரு அபாக்கியசாலி, நான் ஒரு அபாக்கியசாலி, நான் வேஸ்ட், நான் தோத்துருவனோ, நான் ஜெயிக்க மாட்டேனோ, இப்படி ஒரு பிறவி எனக்கு தேவையா அப்படின்னு நிறைய டைம் நான் என்ன பார்த்து கசந்து கொண்டிருக்கிறேன். எத்தனையோ பேர் நல்லா வாழ்றாங்களே, எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லையே, நான் எதுக்கு பிறந்தேன்னு கேட்டிருக்கிறேன். என்னுடைய பிறப்பை நான் ஒரு அபாக்கியமா நான் நினைச்சிருக்கிறேன். என் வாழ்க்கையை நான் லக்கி இல்லாத ஒரு பர்சன் அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். நான் லக்கியே இல்லை. எங்க அக்கா ரொம்ப லக்கி, எங்க அண்ணன் ரொம்ப லக்கி, என் கூட பிறந்தவங்க எல்லாருமே லக்கி, ஆனா நான் லக்கியே இல்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 36வது வசனம். இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். லூக்கா 1:7 வாசிப்பீர்களேயானால், எலிசபெத் மலடியா இருந்தபடினால் அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். 36வது வசனம் சொல்லுகிறது, இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். அப்ப நம்ம என்ன ஜெபிக்கணும்னா, முதிர் வயதுல எலிசபெத்துக்கு குழந்தை கொடுக்க முடியும்னா எனக்கும் கொடுக்கிறதற்கு முடியும் ஆண்டவரே. ஆமென். எனக்கும் கொடுக்க போறதற்காக ஸ்தோத்திரம். சோ இந்த வசனத்தை வைத்து நீங்க ஜெபிச்சுட்டே இருக்கணும். முதிர் வயதுல எலிசபெத்துக்கு கொடுத்தீங்க, 2 பேரும் முதிர் வயது, 2 பேரும் முதிர் வயது.
ஆனா 2 பேருக்கும் ஒரு யோவானை கர்த்தர் தந்து உலகத்துக்கே பெரிய மருத்துவராக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு அவன் முன்னடையாளமாய் மாறினான். அதனால இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நீங்க ஜெபிக்கணும். நீங்கள் சங்கீதம் 113:9 மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கணும். மலடியை பிள்ளை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். அது ஒரு மிக ஆசீர்வாதமான வசனம். அப்புறம் நீங்க உபாகமம் 7ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம், உனக்குள்ளும் உன் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடு இருப்பது இல்லை. இதை சொல்லி நீங்க ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்கள். அப்படி ஒரு ஸ்தோத்திரம் போட்டே வாங்க பார்க்கலாம். அப்படி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க பார்க்கலாம். உனக்குள்ளும் உன் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பது இல்லை. ஆமென். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிட்டே ஆமென். ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனம், மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளான். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். ஆமென். ஆதியாகமம் 29:31, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவளை கர்ப்பம் தரிக்கும்படி செய்தாள். எப்படி ஆண்டவர் செஞ்சாராமா? இல்ல, அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கண்டு. அப்போ ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நான் அற்பமாய் எண்ணப்படுறேன், என்ன நீங்க சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமீன். எழுதி கொண்டீர்களா? அடுத்ததாக ரோமர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம், அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். செத்து போன கர்ப்பத்திற்கும் சரீரத்திற்கும் உயிர் கொடுத்த தேவனே, எனக்கு உயிர் கொடுக்கிறதுக்கு நீ வல்லவரா இருக்கிற. ஆமேன் சொல்லுங்கள். இப்படியே வேதத்தில் இருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களையும் தேடி கண்டுபிடிச்சு அதை நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு சுதந்திரமாக்கி நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாருக்கும் பிள்ளை கிடைக்கிறத விட உங்களுக்கு கிடைக்க போற பிள்ளை எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஸ்பெஷலான குழந்தையா இருக்கும். ஆமேன். ரொம்ப தாமதம் ஆகுதுன்னா ஆண்டவர் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா கொடுக்க போறார். அதிக தாமதம் அதிபயங்கர அற்புதமாகும். கானா ஒரு கல்யாண வீட்டிலே தாமதமாய் வந்தவங்களுக்கு என்ன ரசம் கிடைச்சிச்சுன்னா, அதான் சொல்லும்போது சொல்ற, முந்தின ரசத்தை பார்க்கலாம் இப்ப கொடுத்துருக்கிற ரசம் இவ்வளவு நேரம் எங்க வச்சிருந்தீங்க? எல்லாரும் முன்னாடி நல்லதை கொடுத்துட்டு பின்னாடி தானே குறைவுள்ளதை கொடுப்பாங்க, நீங்க மாத்தி செய்றீங்களே, அதுதான் என் கர்த்தர். நீங்க தாமதம் ஆகி உங்களுக்கு கிடைக்கும் போது தி பெஸ்ட் கர்த்தர் உங்களுக்கு தரலாம். ஆமேன்னு சொல்லுவோம். எங்க குழந்தைகளை விட உங்களுக்கு நல்ல பாக்கியத்தை கர்த்தர் தர்றதுக்காக தான் தாமதம் பண்றார். எல்லாருடைய குழந்தையும் என் கையில எடுக்கணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்றேன். நீங்க எங்க இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்னா பிரதிஷ்டைக்கு மட்டும் வந்து கொடுத்து ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணி உங்க கையில கொடுத்துருவேன். ஏன்னா ஆண்டவர் இந்த ஜெபத்தை அங்கீகரித்து இருக்குது ஒரு அடையாளமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஆண்டவர் உங்களை செய்வாரு. நீங்க சந்தோஷமா இருங்க, துக்கப்படாதீங்க, மனசை போட்டு உழைப்பிட்டு இருக்காதீங்க, உங்களையே நீங்க ஒதுக்காதீங்க. இது ஒரு பெரிய நோயோ இல்லைன்னா இது ஒரு பெரிய குறைவோ அப்படின்னு நினைக்காதீங்க. இது எல்லாம் நீங்க இப்போ ஒருத்தர் நினைக்கிறீங்க. இல்லை, இன்னைக்கு வரைக்கும் 1600 பேர் கொடுத்துருக்காங்க. 1600 பேர். நீங்க ஒருத்தர் தான் நினைப்பீங்க. 1600 பேர் ஃபேமிலி கொடுத்துருக்காங்கன்னா எல்லாம் நிறைய பேருக்குள்ள இந்த பலவீனம் இருக்குது. அதனால எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது. உங்க குடும்பத்தோட நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்படி இருக்கலாம். இல்லை, அதனால ரொம்ப குழப்பி ரொம்ப கஷ்டப்பட்டு மனசு சரியில்லைன்னா உங்க உடம்பு சரியில்லாம போயிடும், எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால மனசை நல்லா வச்சுட்டு உங்க வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, உங்க உயர்வுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, சம்பாத்தியத்துல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. சும்மா அதையே நினைச்சு உட்கார்ந்துருக்காதீங்க. நீங்க போய் முன்னாடி நீங்க நில்லுங்க. 1000 பேர் உங்களை ரிஜெக்ட் பண்ணட்டும், பிரச்சனை இல்லை, கர்த்தர் உங்களை ரிஜெக்ட் பண்ணவே மாட்டார்.